தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தன்னம்பிக்கை பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள். உலகத்தில் எல்லாரும் தனக்காக வாழ்ந்தாலும் ஒரு சில பேர் தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்லை, அடுத்தவங்களுக்காக தான் நான் வாழ்வேன்னு வாழக்கூடியவர்களும் இன்றைக்கும் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களால் தான் இந்த பூமி பந்து இன்றைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிறு நகரம், அந்த நகரத்தில் ஒரு நல்ல ஸ்கூல் இருந்தது. கிட்டத்தட்ட 400 மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஹெச்எம், மீதி டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லபடியாக உயிரை கொடுத்து பாடம் நடத்துவாங்க. அதனால் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பசங்க நல்ல அறிவோடையும் நல்ல ஒழுக்கத்தோடையும் இருப்பாங்கன்னு பெற்றோர் மத்தியில் ஒரு பெரிய பேர் இருந்தது. அதனால் எல்லா பெற்றோரும் தன்னுடைய குழந்தைய அந்த ஸ்கூலில் தான் சேர்ப்பேன், என் புள்ள நல்லபடியாக படித்து பெரிய ஆளாக வருவான், நல்ல ஒழுக்கத்தோட சமுதாயமே உயர்ந்து பார்க்கக்கூடிய நல்ல மனுஷனாக இருப்பான்னு நம்பிக்கையோட பசங்களை சேர்த்தாங்க. ஒரு நாள் காலையில் 9 மணி எல்லா பெற்றவங்களும் பிள்ளைங்களை கொண்டாந்து ஸ்கூலில் விட்டாங்க. 9:15 சரியாக மணி அடிச்சுது, பிரார்த்தனை ஆரம்பிச்சுது. ஹெச்எம் வந்து பேசினார். அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் இருக்கணும்னு அறிவுரை வழங்கினார். அடுத்த 10 நிமிஷத்தில் ப்ரேயர் முடிஞ்சு எல்லா மாணவர்களும் வகுப்புக்கு போனாங்க. ஹெச்எம் தன்னுடைய அறையில் இருந்தார். 10 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோனை எடுத்து பேசினார். ஸ்கூல் ஹெச்எம்மா அப்படின்னு எதிர்முனையில் இருக்கக்கூடிய குரல் கேட்டவுடனே இவரும் ஆமான்னு சொன்னவுடனே, நான் சொல்கிறத கவனமாக கேட்டுங்க, குறுக்க எதுவும் பேசக்கூடாது. உங்கள் ஸ்கூலில் நாங்கள் வெடிகுண்டு வச்சுருக்கோம். அந்த வெடிகுண்டு எப்போ வேணாலும் வெடிக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிகுண்டு. முடிஞ்சால் நீங்கள் உங்கள் பசங்களையும் ஸ்கூலையும் காப்பாற்றிங்கன்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் அந்த ஹெச்எம்க்கு வேர்த்து விறுவிறுத்து போயிட்டுது. என்ன பண்ணுறதுன்னு புரியல. இருந்தாலும் இந்த தகவல் பொய்யா கூட இருக்கலாமோன்னு மனசுக்குள்ளே ஒரு யோசனை. அதனால் ஃபோனை வச்சிட்டாரு. அடுத்த 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் ஃபோன் வந்தது. அதே குரலில் அதே மனுஷன் திரும்பவும் பேசினான். உங்கள் ஸ்கூலில் வெடிகுண்டு வச்சது உண்மையிலும் உண்மை. முடிஞ்சால் நீங்கள் பசங்களோட உயிரையும் ஆசிரியர்களோட உயிரையும் காப்பாற்றிங்க. வச்சிருக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிகுண்டு. வெடிச்சதுன்னா 1/2 கிலோமீட்டருக்கு சுற்றி இருக்கக்கூடிய உயிரும் போய்டும்னு சொன்ன உடனே இப்போ உண்மையிலே அந்த ஹெச்எம்க்கு ஒரு நடுக்கம் வந்தது. உடனே உள்ளூரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணார். பாம் ஸ்குவாடுக்கு ஃபோன் பண்ணார். போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவங்க உடனே வந்துட்டாங்க. அதில் இருந்த ஹெட் கான்ஸ்டபிளும் மீதி பேரும் ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக போய் தேட ஆரம்பித்தாங்க. இதுக்கு இடையில் அந்த ஹெச்எம் 400 மாணவர்களையும் கிரவுண்டில் வந்து வரிசையாக நிற்க சொன்னார். எல்லாருக்கும் ஒரே பதட்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் தான் அந்த தலைமை காவலர் ஒருத்தர் 2வது மாடியில் இருந்த ஒரு வகுப்பறையில் ஒரு மூலையில், அதுவும் அந்த பயன்படுத்தாத வகுப்பறையில் ஒரு மூலையில் ஒரு சாக்கு மூட்டை இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. அந்த சாக்கு மூட்டையை ரொம்ப ஜாக்கிரதையாக அவுத்து பார்த்தாரு. உள்ளே தான் அந்த வெடிகுண்டு இருந்தது. கிட்டத்தட்ட 20 கிலோ எடையுள்ள வெடிகுண்டு. வெடிச்சதுன்னா 1/2 கிலோமீட்டருக்கு எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதையும் உணர்ந்துக்கிட்டாரு. அதே சமயத்தில் பாம் ஸ்குவாடு வரத்துக்கு லேட் ஆகிக்கிட்டே இருந்தது. சுற்றி 400 மாணவர்கள், ஆசிரியர்கள் 30 பேர்னு எல்லாரும் கிரவுண்டில் இருக்காங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த சாக்கு மூட்டையை கட்டுனார். அப்படியே பொறுமையாக ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிக்கிட்டு 2வது மாடியிலேருந்து இறங்கி வந்தார். நேராக ஹெச்எம்கிட்ட ஒரு சைகையை மட்டும் காட்டிக்கிட்டு ஸ்கூல் கேட்டை திறக்க சொன்னார். ஸ்கூல் கேட்டு திறந்த உடனே அதை தூக்கிட்டு மெதுவாக ஓட ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் ஓடிக்கிட்டே இருந்தார். ரொம்ப நிதானமாக ஓடினார். தவறி கீழே விழுந்துட்டா அந்த வெடிகுண்டு வெடிச்சிரும், இவரும் இறந்துருவார். அதே சமயத்தில் சுற்று வட்டாரத்தில் 1/2 கிலோமீட்டருக்கு எந்த உயிரும் இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலையில் ரொம்ப நிதானமாக ஓடினார். 2 கிலோமீட்டர் தூரம் ஓடின உடனே அந்த ஒரு ஊரோட எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு பக்கத்தில் போனார். குளத்தோட அந்தாண்ட முனையில் ஆள் இல்லாத ஒரு திடலில் கொண்டு போய் அந்த பாமை வச்சுட்டு அப்படியே பின்னாடியே திரும்பி பார்க்காம பொறுமையாக வந்துட்டார். அந்த நேரத்தில் ஸ்கூலுக்கு வந்த பாம் ஸ்குவாடு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்களும் அந்த குளத்து கரைக்கு வந்து அந்த வெடிகுண்டை செயலிழக்க வச்சாங்க. அந்த தலைமை காவலர் தன்னுடைய பணியை சரியாக செஞ்சிட்டேன், என்னால் 400 மாணவர்களும் 30 ஆசிரியர்களும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, இதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டே ஸ்கூலுக்கு வந்தார். இந்த தகவல் வெளியில் தெரிஞ்சு அதுக்குள்ளே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க,
நீங்கள் அந்த 20 கிலோ வெடிகுண்டை தூக்கிக்கிட்டு ஓடுறப்ப ஒருவேளை அது வெடிச்சிருந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா உங்கள் குடும்பத்துக்கு யார் பொறுப்புன்னப்ப அப்போ தான் அவர் சொன்னார், இந்த 400 பிள்ளைங்களையும் என் பிள்ளைங்களாக நினச்சேன், 30 ஆசிரியர்களையும் எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களாக நினச்சிக்கிட்டேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்தா இந்த தேசம் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கும். அதனால் அதை மனசில் நினச்சிக்கிட்டு தான் இத்தனை பேரை காப்பாற்றுறதுக்கு என்னை பற்றி கவலைப்படாமல் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னார். அன்பிற்கினியவர்களே, பிறந்து விட்டோம் என நினைத்து வாழ்வதை விட இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழ்ந்தால், பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்தால் அதுதான் உயர்ந்த வாழ்க்கை. வாழ்க்கையை உயர்வாக வாழ்வோம், பிறருக்கு உதவும்படி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.